ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீட்டுக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லி சாம்பார் உளுத்த போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி காலையில் செஞ்சிட்டோம். கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போண்டா ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. உளுத்த போண்டா வந்து குழந்தைகளுக்கும் நல்லது முதல்ல. அதனால் நான் வந்து நிறையவே செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாம்பார் தான் இது வந்து காயெலாம் எதுவுமே போடலை, தண்ணி சாம்பார் தான். பாப்பா இன்னும் எழுந்திரிக்கல, தம்பிக்கு மட்டும் ஊட்டி முடிச்சிட்டேன். பாப்பாவும் வந்து ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டாங்க. அவளுக்கும் வந்து இட்லி எடுத்து வச்சுட்டேன். அவளுக்கு பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து தாளிச்சா ரொம்ப காரமாக இருக்கும் மிளகா கிள்ளி போட்டால். அதனால் வந்து பருப்பு தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு. அவளும் சாப்பிட்டுட்ருக்காங்க. தம்பிக்கு வந்து ஒரு வழியாக வந்து பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. வெறுமனவே சாம்பார் தான், காய் எதுவுமே போடலை. தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஸ்நாக்ஸ் கேட்டதுனால நாங்கள் அதிரசம் தான் கேட்டோம் தம்பி. அதனால் அதிரசம் எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஸ்கூலில். அதுவும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சோறு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நான் பச்சை பட்டாணி அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லது தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தா. ஆனால் தம்பி வந்து காலையில் வெறும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவங்க சாப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பானை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பானுடைய டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது, அதில் பூவெலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் பானை தான் வாங்கிட்டு வந்து நாங்களே போட்ட டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து பொங்கல் பானைலாம் கேட்டதுனால இன்றைக்கி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஈவினிங் வந்தால் தான் தெரியும் தம்பி என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பானை டெக்கரேஷன் பண்ணி பானை ரெடி பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் வந்து கரும்பு வந்து நாங்கள் எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டு பேப்பரில் வந்து நாங்கள் கரும்பு செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இதுதான் கரும்பு. அதோட இலலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி அழகாக நாங்கள் ஒட்டி தம்பிக்கு கொடுத்து அனுப்பினோம். அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வரைஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நெல் பயிர். இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபைனல் டச்சு. இங்கே பாருங்கள், நெற்பயிர், மாடு, இது வந்து கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய எக்ஸ்பிளைன்லாம் அந்த தம்பி தான் பேசுவாங்க. அதை பார்த்து கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அவங்க சொல்லுவாங்க இன்னும் அழகாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். அதுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். தைப்பொங்கல், அதுக்கப்புறம் வந்து மாட்டுப்பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரே வழியாக அந்த பானையில் நாங்கள் பொங்கல் வச்சு செஞ்சு கொடுத்துட்டோம் தம்பிக்கு. தம்பியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.